Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. சண்டை நிறுத்த அறிவிப்பை தொடர்ந்து சண்டிகரில் விதிக்கப்பட்டிருந்த தடைகள் அனைத்தும் நீக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக செய்திகளை வழங்க எமது டெல்லி செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், நிறைய பகுதிகளில் கடைகள்லாம் அடைக்கப்பட்டிருந்தது, பல பகுதிகளில் கரண்ட் இல்லாமல் இருந்தது. இந்த போரின் காரணமாக கரண்ட் கட் செய்யப்பட்டிருந்தது, பிளாக் அவுட் என அழைத்தார்கள். தற்பொழுது அங்கே நிலவரம் எப்படி இருக்கிறது? இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஒரு பதற்றம் நீடித்து வந்த நிலையில் எல்லையோரம் இருக்கக்கூடிய ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநில தலைநகரான சண்டிகரில் பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. இதற்கு காரணம் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலை நடத்தலாம் அல்லது வேறு ஏதேனும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாக சண்டிகரில் வணிக நிறுவனங்களுக்கு பொதுமக்களுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. அது என்னவென்றால், பொதுமக்கள் இன்று இரவு 9 மணிக்குள் தாங்களாகவே வீட்டிற்குள் சென்று விட வேண்டும். தன்னுடைய விளக்குகளை, வெளியே இருக்கக்கூடிய விளக்குகளை அணைத்து விட வேண்டும். ஏர் சைரன் ஒலித்த பிறகு வீட்டிற்குள் இருக்கக்கூடிய விளக்குகளையும் கூட மக்கள் அணைத்து விட வேண்டும். இவை தவிர கடைகள், அதே போல பார், உணவகங்கள் ஆகியவை 9 மணிக்குள்ளாக முற்றிலுமாக அடைத்து விட வேண்டும். அத்தியாவசிய சேவைகளை வழங்கக்கூடிய கடைகள் மட்டுமே திறந்திருக்கலாம் என்று பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. அதே போல 9 மணிக்கு பிறகு மின்தடையும் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே அந்த சண்டை நிறுத்தத்தில் உடன்பாடு ஏற்பட்டிருப்பதை தொடர்ந்து அந்த விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் அனைத்தும் திரும்ப பெறப்படுவதாக சண்டிகர் மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். பொதுமக்கள் இனி வழக்கம் போல இருக்கலாம், அவர்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. அதே போல கடைகளும் வணிக நிறுவனங்களும் வழக்கம் போல செயல்படலாம். 9 மணிக்குள்ளாக அடைத்து விட வேண்டும் என்கிற அந்த கட்டுப்பாடு திரும்ப பெறப்படுகிறது என்று அவர் அறிவித்திருக்கிறார். இது மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதாக அமைந்திருக்கிறது. சண்டிகர் என்றல்ல, இனி அடுத்தடுத்து பல்வேறு மாநில அரசுகளும் பல்வேறு நகரங்களில் ஏற்கனவே பல்வேறு கட்டுப்பாடுகள் படிப்படியாக தளர்த்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.